அவதூறு வழக்கு டிஆர் பாலுவிடம் அண்ணாமலை குறுக்கு விசாரணை. இந்த அவதூறு வழக்கு டிஆர் பாலுக்கு எதிராக அண்ணாமலைக்கு எதிராக டிஆர் பாலு போகிறார். ஏன் போகிறாரு அப்படின்னா, தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை திமுக ஃபைல்ஸ் என்ற பெயரில் 2023ஆம் ஆண்டு ஒரு சொத்து விவரங்களை, திமுக அமைச்சரோட சொத்து விவரங்களை வெளியிட்டார் இல்லையா. அதில் டிஆர் பாலு, அவரது மகன், இப்போ இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர், இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் டிஆர்பி ராஜா ஆகியோருக்கு சொந்தமாக 21 நிறுவனங்கள் இருப்பதாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்துக்கு 10,000 கோடி அளவுக்கு சொத்து இருக்குது, 10 கப்பல்களுக்கு மேலே இருக்குது அப்படின்லாம் சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொன்னதில் வெகுண்டு எழுந்த டிஆர் பாலு இவர் மேலே வழக்கு தொடுத்துடுறாரு. இந்த வழக்கு சென்னை பெருநகர சைதாப்பேட்டை 17வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதில் டிஆர் பாலுவுக்கு தொடுத்த அவதூறு வழக்குக்கு விசாரணையை இவரே நேராக குறுக்கு விசாரணை செய்தார் அண்ணாமலை. அந்த குறுக்கு விசாரணையின் போது டிஆர் பாலு இவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்வதையெல்லாம் கடந்து அண்ணாமலை மீது, அண்ணாமலை மனைவியின் பெயரை சொல்லி, அண்ணாமலை அவர் மனைவியின் பெயரில் பல சொத்துக்களை வாங்கியிருக்கிறாருன்னு கேள்விக்கு பதில் சொல்லாமல் வழக்கை திசை திருப்பும் நோக்கத்தில் ஏதோ பேசியிருக்கிறாங்க. அது உண்மையா பொய்யாங்கிறது வேற. இங்கே இந்த வழக்குக்கு தொடர்புடைய விஷயங்களை பேசாமல் அவர் தவிர்த்தது இங்கே ரொம்ப கேலிக்கு இடமாகவே பார்க்கப்படுது. இங்கே நம்ம நாட்டில் இருக்க பெரிய சாபக்கேடு என்னன்னா, எங்கே இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, என்னவா இருந்தாங்கன்னே தெரியாமல் அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ், பாஜக, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதில் பெரும்பான்மையானவர் ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு சொத்து சேர்த்துருவாங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் மித்த அமைப்புகள்லாம் சரியாக இருந்தாலே, இந்த சொத்து குவிப்பு காரணத்தை காட்டி அதில் இருக்க உண்மையை ஆராய்ஞ்சாலே எல்லா அரசியல்வாதிகளுமே பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் உள்ளே போயிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி ஒருத்தர் சொத்து குவிப்பு எல்லாம் சுற்றி காட்டினாலும் கூட பதிலுக்கு நீ என்ன யோக்கியமான்னு பேசக்கூடிய நிலை தான் இந்த வழக்குலையும் தொடர்ந்துருக்கு. அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டுக்கு விளக்கம் சொல்லி ஆதாரத்தோடு தப்பிக்க முடியாமல் அண்ணாமலையோட பொண்டாட்டி ஒய்ஃப், அவருடைய மனைவியை இழுத்து இப்படி குற்றம் சாட்டி டிஆர் பாலு அவர்கள் திசை திருப்பி ரொம்ப சர்ச்சையோடு ஓடிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம்.